ஸோ குட் ஈவினிங் டு ஆல். இது உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ வாங்க நம்ம பேங்க் நிஃப்டியை நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷார்ட்ஸில் போடுற வீடியோவை ஃபஸ்ட்டு ஷார்ட்டாக சொல்லிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரீஃபாக நம்ம வீக்லி அனாலிசிஸை வச்சு நம்ம சொல்லலாம். ஸோ ஷார்ட்டாக நம்ம நாளைக்கு இன்ட்ராடேயில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நாளைக்கு ஒரு கேப் டவுன். ஓகே, நாளைக்கு ஒரு கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா, ஆட்டோமேட்டிக் பாருங்கள், இங்கே உங்களுக்கு நிறைய இடத்துல சப்போர்ட்டாக இருக்குது. என்னென்னா 46,958 ஒரு சப்போர்ட், 46,853 ஒரு சப்போர்ட். வெரி இம்பார்ட்டண்ட்டான ஜோன், ப்ரைஸ் ஆக்ஷன் ஜோன் 46,826 785. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போக சான்சஸ் நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்துக்கோங்க. மார்க்கெட் கேப் டவுன் எடுத்ததுன்னா மார்க்கெட் கீழே வந்து இந்த இடத்துல முக்கியமான ஜோனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போக சான்சஸ் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 954 அண்ட் ஈவன் 47,124 கூட திரும்ப வந்துடும். ஏன்னா மார்க்கெட் சப்போஸ் மேலே மூவ் ஆகணும்னா கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் வேணும். அந்த கரெக்ஷனுக்கு கண்டிப்பாக மார்க்கெட் கீழே வந்து சஸ்டெயின் ஆகிட்டு பையர் அதை புஷ் பண்ணிவிட்டு மேலே போனால் கொஞ்சம் நல்ல மொமெண்டம் கிடைக்கும். ஓகே, சப்போஸ் மார்க்கெட் நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது வச்சுக்கோங்க. ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது. ஓகே, நல்லா பாருங்கள், ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது. அதுவும் 47,120க்கு மேலே 47,120க்கு மேலே ஓப்பன் ஆகுதுன்னு வைங்க. ஒரு 15 மினிட்ஸ் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அது பிரேக் அவுட் அப்சைட் கொடுத்தோன்னா டெஃபினட்டாக நீங்கள் அப்சைட் போகலாம். உங்களுக்கு இது வரைக்கும் டார்கெட் இருக்குது 47,441 வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் இருக்குது. சப்போஸ் பிரேக் டவுன் ஆச்சுனாலும் நான் சொல்கிறேன், பிரேக் டவுன் ஆச்சுனாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து டவுன் சைட் போங்க. உங்களுக்கு வந்து 46,958 அண்ட் 46,853 வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் நாளைக்கு கேப் அப் ஆச்சுன்னா முக்கியமான ஜோன், உடனே போய் இறங்கிறாதீங்க. மார்க்கெட் மேலே போகும், நிறைய பேர் பையர் ட்ராப் பண்ணிட்டு இந்த முக்கியமான ஜோன் 47,441 அண்ட் ஃபாலோட் பை 47,465 போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே வரும். கீழே வந்தால் ஸ்ட்ரைட்டாகவே ஒரு பெரிய ஃபாலாக இருக்கும். டெஃபினட்டாக உங்களுக்கு 47,124 கிட்ட திரும்ப வந்துடும். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் எப்போ புட் சைடு பியூராக புட் சைடுன்னா எனக்கு கேட்டிங்கன்னா 670 கீழே போனால் மட்டும்தான் பியூர் புட்டு கிடைக்கும். அதர்வைஸ் மார்க்கெட் கீழே வந்து ரீட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு கால் சைடுக்கு போயிடும். சப்போஸ் மார்க்கெட் கேப் அப் எடுத்தால் மட்டுமே தான் மார்க்கெட் கீழே வந்து திரும்ப வந்து ஒரு சஸ்டெயின் ஆகிட்டு போகும், இல்லைனா போகாது. ஸோ நான் சொன்ன கண்டிஷன்ஸ் மூணுமே நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டில் எக்ஸாக்டாக ஏன் லெவலில் என்னோட ஃபேவரட் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வரும் நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன். அந்த பேட்டர்னை நீங்கள் ஃபார்ம் பண்ணுங்கள். ஃபார்ம் ஆதான்னு பாருங்கள். பார்த்துட்டு அதோட பிரேக்கில் நீங்கள் தாராளமாக கால் சைடில் புட் சைட் ட்ரேட் எடுக்கலாம் ஃபார் பேங்க் நிஃப்டி. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் புரியும்னு நினைக்கிறேன். வாங்க பேங்க் நிஃப்டியோட ப்ரீஃப் அனாலிசிஸ் அடுத்த ஒரு வாரத்துக்கு எப்படி பண்ண போது நம்ம பார்ப்போம். வாங்க. ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட வீக்லி கேண்டில். ஸோ வீக்லி அனாலிசிஸ் எப்படின்றத நம்ம பார்க்கலாம். பாருங்க, மார்க்கெட் இப்போ ஆல் டைம் ஹை நோக்கி ஒரு வடை போச்சு, அட்டம் பண்ணிச்சு, முடியல. செகண்ட் அட்டம் பண்ணிச்சு, முடியல. தேர்ட் அட்டம் போயிட்டு இப்போ மார்க்கெட் டெஃபினட்டாக சொல்கிறேன், மார்க்கெட் கொஞ்சம் புல் பேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே போச்சுன்னா டெஃபினட்டாக இதை கிராஸ் பண்ணும்போது இந்த ஹை நான் சொன்னேன், கிளியர் கட்டாக வச்சுக்கோங்க. இந்த ஹையை கிராஸ் பண்ணும்போது 808 ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் உடனே போயிடாதீங்க. திரும்ப வரும் ரீடெஸ்ட் ஆகி திரும்ப செகண்ட் அட்டம் பண்ணும்போது எப்போ அது மார்க்கெட்டில் செகண்ட் அட்டம் பண்ணுதோ இந்த ஹை, இதோட ஹை பார்த்துக்கோங்க. ஹை இஸ் 853 கிராஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த டார்கெட் ஆனது உங்களுக்கு இந்த ஹை வந்துடும். தட் இஸ் 48,118. இப்போதைக்கு மார்க்கெட் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா ஹெவி ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது பாருங்க. இங்கே ஒரு ஹெவி ரெசிஸ்டன்ஸ், இங்கேயும் ரெசிஸ்டன்ஸ், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், அகைன் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதாவது ஸ்லோலி ரெசிஸ்டன்ஸ். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே எடுத்தது எந்த ப்ரைஸ் 8,622ல் 48,622. அதுக்கு அடுத்தது 48,447. அதுக்கு அடுத்தது கம்மி ரெசிஸ்டன்ஸ் பாருங்க 48,292. அதுக்கு அடுத்தது 48,157. நவ் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஆனது 47,479ல் எடுக்குது. இப்போ மார்க்கெட் ஒரு புல் பேக் எடுத்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து திரும்ப பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா, இந்த ஹையை பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா டெஃபினட்டாக 47,459 மேலே கொடுத்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டார்கெட் 47,730 வரைக்கும் போகும். 47,730 வரைக்கும் போகும். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீக்கில் இது போகுமான்னா இந்த வீக்கில் இது போக கொஞ்சம் பாசிபிலிட்டி கம்மியாக தான் தெரியுது. நாளைக்கு மார்க்கெட் கேப் டவுன் எடுத்து கீழே ரீடெஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் போச்சுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து இந்த மூமெண்டம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா நாளைக்கு April 1 உங்களுக்கே தெரியும்,
31st மார்ச் நம்மளோட ஃபினான்ஷியல் க்ளோசிங். ஸோ 1st ஆஃப் ஏப்ரல் நாளைக்கு வந்து நியூ இயர் ஃபார் ஃபினான்ஷியல் நியூ இயர் சொல்லப்போனால். ஸோ நாளைக்கு மார்க்கெட் இருக்கும், ஆனால் அந்தளவு ட்ரேட் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி நாளைக்கு மார்க்கெட்டில் ட்ரேடிங் இருக்கும், பட் அந்த அளவுக்கு ஒரு பெரிய மொமெண்டமை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. கிளியராக சொல்கிறேன். மார்க்கெட் கீழே வரும், அப்படியே ரேஞ்சில் ஆடும், கொஞ்சம் மேலே போகும், அப்படியே ரேஞ்ச் பவுண்ட் ஆகி அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும். நல்லா பாருங்கள், மார்க்கெட் மேலே போச்சு, திரும்ப கீழே, திரும்ப மேலே, திரும்ப கீழே. நீங்கள் இப்போ ட்ரெண்ட் லைன் யாராலும் ட்ரெண்ட் லைன் படி ட்ராப் பண்ணி நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இங்கே பாருங்கள், மார்க்கெட்டில் இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபாலோடு பை ஒரு ட்ரெண்ட் லைன், லாங்கர் ட்ரெண்ட் லைன் எடுக்க போனீங்கன்னா பாருங்கள், இங்கே இருந்தே நம்ம போடலாம் ஒரு ட்ரெண்ட் லைன். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மார்க்கெட்டில் ஒரு உள்ளுக்குள்ளே இருக்க ஒரு சைட்வேஸ். எப்போ இந்த சைட்வேஸ் மூமெண்ட்டாக இது பிரேக் ஆகிட்டு மேலே ஒரு ரீடெஸ்ட் ஆகிட்டு போகுதோ, டெஃபினட்டாக மார்க்கெட்டில் ஒரு பெரிய மூவ்ஸ் உங்களுக்கு காத்துருக்கு. ஓகே, ஸோ மார்க்கெட் அப்படியே மேலே போச்சுன்னா கூட உடனே டக்கு டக்குன்னு மேலே போயிடாது. நாளைக்கு ஒரு கேப் டவுன் எடுத்து இந்த இதுக்குள்ளே ரேஞ்சுக்குள்ளே, ஏன்னா ரேஞ்ச் இப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அதாவது ஒரு நாள் இப்படி வச்சுப்போங்க, ஒரு வீக்லி இருக்கிறனால அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ், ஒரு 2 வாரம் ஜஸ்ட் ஒரு இதுக்கு சொல்கிறேன், ஒரு 2 வாரம் அட்லீஸ்ட் ஒரு வாரமாவது. அதாவது இந்த தேர்ஸ்டேக்குள்ளே இது பாசிபிலிட்டி கிடையாது மார்க்கெட் இந்த ஹையை பிரேக் ஆகிட்டு போகும்ட்டு. அப்படியே கேப் அப் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ட்ராப்பாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரியுது, மார்க்கெட் மேலே போக ஹெவி செல்லர்ஸ் உட்காந்துருக்காங்க இந்த இடத்துல. ஹெவி செல்லர்ஸ் இவங்க மார்க்கெட்டை மேலே போக விட மாட்டாங்க. நீங்கள் எப்போல்லாம் கால் போகிறீங்க டக்குன்னு அங்கே போட்டு உங்களுக்கே தெரியும், ஹெவி நீங்கள் எப்போவே பையில் தான் ட்ராப் ஆவீங்க, செல்லிங்கில் கம்மியாக தான் ட்ராப் ஆவீங்க. நீங்கள் இந்த மாதிரி பேட்டர்னை வச்சு ட்ரேட் பண்ணுற ஆளாக இருக்கீங்களா? நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இது என்ன பேட்டர்னில் இருக்குன்னு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன பேட்டர்ன் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் இது ஒன்று ஒரு மூவ், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், திரும்ப பாருங்கள் இந்த இடம் திரும்ப வரும், திரும்ப கம்மி. இதுக்கப்புறம் என்ன மார்க்கெட் மேலே பிரேக் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மூவ் இது போயிட்டு திஸ் மூவ். ஏன்னா மார்க்கெட்டில் பாருங்கள் என்ன ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, ஒரு ஹை அது பாருங்கள், அடுத்த ஹை எங்கே லோவில் ஃபார்ம் ஆகுது, அடுத்ததும் லோவில் ஃபார்ம் ஆகுது. ஸோ தயவு செஞ்சு இந்த அனாலிசிஸை கொஞ்சம் 2-3 டைம்ஸ் பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு இது புரியும். ஸோ இது வந்து என்னோட வீக்லி அனாலிசிஸ். ஸோ டெய்லி அனாலிசிஸ் உங்களுக்கு இன்ட்ராடே அனாலிசிஸ் நான் சொல்லிட்டேன், வீக்லி அனாலிசிஸ் சொல்லிட்டேன். ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி அதாவது 31st 1st ஆஃப் ஏப்ரல் நாளைக்கு இருக்கிற காரணத்தில் இன்னிலேருந்து ஒரு லேர்னிங் வீடியோ போடலான் இருக்கேன், ஃப்ரீ லேர்னிங் வீடியோ. டெஃபினட்டாக யாரும் சொல்லாத டாப்பிக்கில் நான் உங்களுக்கு பேசலான் இருக்கேன். பிகாஸ் கொஞ்ச நாளாக கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூஸ் போயிட்டு இருந்து, ஸோ நவ் ஐம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு இருக்கேன். ஸோ நாட் ஃபுல்லி ரெக்கவர்ட், பட் ஓகே. ஸோ நான் போடுற வீடியோஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஜஸ்ட் மைண்ட் ப்ளோவிங்காக இருக்கும். ஸோ என்ன பண்ணணும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு மார்க்கெட்டில், ஸோ என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ என்ன எக்ஸ்பெக்டேஷனாக மார்க்கெட் ஒரு புல் பேக் வந்துட்டு பிரேக் அவுட் கொடுத்தா நல்லாயிருக்கும். புல் பேக் வரும், திரும்ப இந்த ஹை ஃபாலோட் பை அகைன் திஸ், அகைன் புல் பேக், அதுக்கப்புறம் பிரேக் ஆச்சுன்னா மேபி இந்த ஹையை பிரேக் ஆகி போகலாம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், இன்னும் எலெக்ஷன் கம்மிங் டேஸில் எலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பெரிய மூமெண்டம் எப்போ வேணும்னா உங்களுக்கே தெரியும், எலெக்ஷன் டைம்ஸில் டெஃபினட்டாக ஒரு பெரிய மூமெண்டம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்குது. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா, ஒரு 8th ஒரு 11th எழுதிக்கோங்க, பேப்பர் பென் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த மந்த் 8th 11th கண்டிப்பாக ஒரு பெரிய ஃபால் இருக்குது, மார்க்கெட்டில் ஒரு ஃபால் இருக்குது, டவுன் சைட் ஃபால் இருக்குது. இந்த வீடியோ அந்த டைம் நான் நோட் பண்ணி சொல்லுவேன். 8th 11th நீங்கள் ஏன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். உடனே கேட்பீங்க, அது எப்படி சார் முதலே சொல்கிறீங்க, 10 days முன்னாடி இருக்குது, எழுதிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டெஃபினட்டாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். ஸோ நம்மளோட டெலிகிராம் குரூப்பு இந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். நேற்று நம்ம டெலிகிராம் குரூப்பில் அப்ராக்சிமேட்லி, அதாவது லாஸ்ட் வீக் ஃப்ரைடே
ஃப்ரைடே இல்ல. ஸோ ஃப்ரைடே வாஸ் அ குட் ஃப்ரைடே. தர்ஸ்டே ஓகே. தர்ஸ்டே கிட்டத்தட்ட 260 பாயிண்ட்ஸ் 260 பாயிண்ட்ஸ் நிஃப்டியோட ரேலி கொடுத்துருந்தோம். 260 பாயிண்ட்ஸ் யாராலையும் கொடுக்க முடியாத ரேலி 260 பாயிண்ட் கொடுத்தோம். அதோட ப்ரூஃப் நான் காட்டுறேன் வாங்க. ஸோ பாருங்க, இங்க பாருங்க நிஃப்டி 22,100 சிஇ அபவ் 145 பிளஸ் 145 மேல போனா நீங்க சிஇ போங்கன்னு சொல்லியிருந்தோம். மார்னிங்ல கொடுத்தது மேட் ஹை ஆஃப் 431 மேட் ஹை ஆஃப் 431 நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஃப்ரீயா கொடுத்தது 145ல 431 யோசிச்சு பாருங்க எவ்வளவு பாயிண்ட்ஸ். அகைன் வி கேவ் a பேங்க் ஆஃப் பரோடா 264ல கால் கொடுத்திருந்தோம். 2 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 2 பாயிண்ட்ன்றது லாட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பேங்க் ஆஃப் பரோடா லாட் அப்ராக்சிமேட்லி ஹெவி லாட் 2 பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணா நியர் அபவுட் 4,000 to 5,000 rupees டெஃபினட்டா உங்களுக்கு ப்ராஃபிட்ல இருந்திருக்கும். இங்க பாருங்க அதே கால் மார்னிங்ல இருந்த கால் பாருங்க 434.70 அதே தான் 22,100 கால் 434 வரைக்கும் ஹை போயிருக்கு. யாரா ஒரு லாட்ல பை பண்ணிருந்தீங்கன்னா கூட 14,470 rupees ஃப்ரீயாவே உங்களுக்கு நம்ம டெலிகிராம் குரூப்ல கொடுத்துருக்கோம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் பிடிச்சிருக்கும். இதை தவிர நம்ம நிறைய கொடுத்துருந்தோம். ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் கிட்டத்தட்ட 4 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் கொடுத்துருந்தோம். எல்லாமே ஜாக்பாட் பாட்ஸ். நிஃப்டி ஜாக்பாட். பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி நான் அனாலிசிஸ் போட்டிருந்தேன். யாரெல்லாம் அந்த வீடியோ பார்க்கலையோ போய் பாருங்க. கிளியர் கட்டா சொல்லியிருந்தேன் இந்த பிரைஸ்க்கு மேல போனா நீங்க வாங்கணும்ட்டு. அதே மாதிரி பிரைஸ்க்கு மேல போச்சு. பேங்க் நிஃப்டில சூப்பரான மூவ். லோ பிக் லோ 3 டார்கெட்டும் ஹிட் ஆச்சு. தயவு செஞ்சு வீடியோஸை வாட்ச் பண்ணுங்க. என்னோட எய்ம் வந்து லேட்டா போடுறது இல்லை, உங்களை ஒரு ட்ரேடரா மாத்துறது. உங்களோட பேஷன்ஸை நீங்க இழக்காம நீங்க ஒரு நல்ல ட்ரேடரா இருக்கணும்னா என்னோட வீடியோவை லேட்டா போட்டாலும் பேஷன்ஸோட பார்த்து புரிஞ்சுக்கோங்க. சீக்கிரமா போட்டீங்கன்னா நீங்க 10 வீடியோ 20 வீடியோ பார்ப்பீங்க. உங்களுக்கு கன்ஃபியூஷன் தான் வரும். நான் போடுற லேட்டா இருக்க வீடியோ உங்களுக்கு ஒரு பேஷன்ஸை கொடுக்கும். மார்க்கெட்ல பேஷன்ஸ் இருந்தா மட்டும்தான் ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ எனிவே ஆல் தி பெஸ்ட், டேக் கேர், பை அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்தோம். ஸோ நிஃப்டியோட அனாலிசிஸ் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ டில் தென் see you tomorrow. All the best and happy trading. Bye bye.